எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட 4 சதுர வீட்டுக்கு எந்த முன் அனுபவம் இல்லாமல் நானே எப்படி ஒயரிங் டைல் ஒர்க்கு செஞ்சேன், எதனால் ப்ரொஃபஷனலை வச்சு செய்யாமல் இந்த வேலைகளை நானே செஞ்சேங்கிறத பற்றி இந்த காணொலி தொடரில் தெளிவாக பார்க்கலாம். முதல் காரணம் அனுபவ கோளாறுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான வேலைகள் படித்து பட்டம் வாங்கி அது தொடர்பான வேலை செய்கிறவங்களை விட அனுபவத்தில் வேலை செய்கிறவங்க கூட சேர்ந்து பழகி வேலை கற்றுக்கிட்டு வேலை செய்கிறவங்க தான் அதிகம். அனுபவங்கிறது என்னென்னா, ஆரம்பத்தில் கற்றுக்கும் போது ஒரு வேலையை பொறுமையாக செய்வோம். என்னதான் பொறுமையாக செஞ்சாலும் அதில் நேர்த்தி கூட குறையத்தான் இருக்கும். போக போக அதை தொடர்ந்து செய்யறதாலையும், அதாவது சீனியர் அறிவுரைகளை கேட்டு சிறப்பாக செயல்பட தொடங்குவோம். இங்க முக்கியமாக ஒரு விடயத்தை சொல்லி ஆகணும். சிலர் ஒரு வேலையை கற்பூரம் போல பிடிச்சிப்பாங்க. சிலர் வாழைமட்டை போல என்னதான் ஊதி ஊதி பெட்ரோல் ஊற்றி பற்ற வச்சாலும் புகஞ்சிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அனுபவங்கிற வரையறை என்னன்னா, குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை மிக நேர்த்தியா எந்த குறைபாடும் இல்லாமல் செய்யறது. நம்ம ஊர்ல எப்படின்னா, இந்த அனுபவசாலிகள் குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை செய்வாங்க. ஆனா நேர்த்திங்கிறது பாதி கூட இருக்காது. அதிக நேரத்தில் குறைந்த அளவு வேலையை ரொம்ப நேரம் செய்வாங்க. அதுலயும் நேர்த்தி இருக்காது, நேர விரயம் மட்டும்தான் இருக்கும். அதிக நேரத்தில் குறைந்த அளவு வேலையை ரொம்ப நேரம் செய்வாங்க. அதுலயும் நேர்த்தி இருக்காது, நேர விரயம் மட்டும்தான் இருக்கும். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, முதல்ல சொன்னது கான்ட்ராக்ட். முன்னாடியே இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருங்க, நாங்கள் இவ்வளோ கொடுத்துடுறோம்னு சொன்னால் போதும். சின்ராசை கையில் பிடிக்க முடியாது, அடிதூள் தான். நாங்கள் கூலி கொடுக்குறோம், வேலையை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னால் போதும், அப்படியே கை காலெல்லாம் இழுத்துக்கும். ஆமை வேகத்தில் வேலை நடக்கும். ஒரு நாள் வேலை சன் டிவி சீரியல் போல இழுன்னு இழுத்துட்டு கிடக்கும். இப்போ வேலை நேர்த்தினா என்னங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். ஒரு சமையல்காரர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவரோட அனுபவத்துக்கு அவரோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பச்சை மிளகாய் காம்பு கிள்ளக்கூடாது, அதை கழுவவும் கூடாது, அப்படியே போட்டால் அதுக்கு பேர் அனுபவம். இப்போ நான் செய்கிற இந்த எலக்ட்ரிக்கல் வேலையில் பொருட்களை டமால் டுமில்னு தூக்கி போட்டுட்டு பழுப்பையும் வயரையும் சகட்டு மேனுக்கு துண்டிச்சு போட்டால் அதுக்கு பேரு சீனியர் எலக்ட்ரிஷியன். இது இந்த குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் இல்ல, எல்லா வேலைக்கும் இப்படித்தான். அவன் வைத்த கட்டி வாயை கட்டி ஒரு வீட்டை கட்டினா இவங்க சகட்டு மேனிக்கு வேலை செய்ய வேண்டியது. அடுத்த காரணம் என்னன்னா கமிஷன். எங்களே எங்க உதாரணம் சொல்றேன். நாங்க கட்டிட்டு இருக்க 4 சதுரம் வீட்டுக்கு ஊர்ல ஒரு சதுரம் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு 3500 4,000 வாங்குவாங்க. அதிகபட்சம் 4,000 வச்சுக்கிட்டா கூட 16,000 ஆகும். இல்லைனா பாயிண்ட் கணக்கு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட் 250 350 வரைக்கும் வேறுபடும். ஒரு பாயிண்ட்டுங்கிறது ஒரு சுவிட்ச் போட்டால் ஒரு லைட் எரியுது தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் பாயிண்ட். இந்த 4 சதுரம் வீட்டுக்கு தோராயமா 50 பாயிண்ட் வரைக்கும் வைக்கிறாங்கன்னா 17,500 ஆகும். இதுதான் ஆக வேண்டிய செலவுகள். இது கிராமத்துக்கு 15,000னா நகரத்தில் ஒரு 20,000 கூட குறைய இருக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே என்ன இவங்க கிட்ட பிரச்சனைனா, அவங்க சொல்கிற கடையில் தான் பொருட்களை வாங்கணும். இல்லை நாங்கள் நேராக போய் இல்லைங்க நாங்களே போயிட்டு நேரில் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனே ஒரு சலிப்பை காட்டுவாங்க. ஒருவேளை அவங்க பேச்சை கேட்காம நாமளாக ஒரு கடையில் வாங்கி கொடுத்தோம்னு வைங்க, எங்க நான் சொன்னது இது இல்லைங்க அது வேற, என்னங்க இப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இது டம்மி, இதை போட்டால் எப்போ வேணும்னாலும் புட்டுக்கும், இது சேஃப்டி இல்லை, வாங்கிட்டு வந்த பில்லை காட்டுங்க, இந்த பொருளை போய் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அட இது டூப்ளிகேட் பொருளுங்க, அப்படி இப்படின்னு கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கடமைக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க, சொல்கிற நேரத்துக்கு வரமாட்டாங்க. நான் இங்கே என்ன கேட்குறேன்னா, உனக்கு தேவையான லேபர் வாங்கிக்க போகிறேன், அதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு 10% 20% கமிஷன் பார்க்கணும்னு எதிர்பார்க்குற? இதை கடைக்காரங்களும் கொடுக்காம இருக்கணும். கொடுக்காட்டி எலக்ட்ரிஷியன் வேற கடைக்கு ஆளை கூட்டிட்டு போயிடுவார்னு பயத்தில் கமிஷன் கொடுக்க வேண்டியது. சரி நீ கொடு, எதுக்கு இந்த கமிஷன் காசை வாடிக்கையாளர்கிட்ட இருந்து பிடுங்கி கொடுக்குற? உனக்கு வர லாபத்தை கொடு, யார் வேண்டாம்னு சொல்றது? இப்படி பாவம் செஞ்சு எதுக்கு உன் குடும்பத்துக்கு பாவத்தை சேர்க்கிற? நான் இந்த கடைக்காரங்க கிட்ட ஒன்று கேட்குறேன். உன்னோட கடைக்கு வியாபாரம் ஆகணும்னா உனக்கு வர லாபத்துல இருந்து ஒரு பங்கை எலக்ட்ரிஷியனுக்கு கொடு. அதை விட்டுட்டு ஏழைங்க வயிற்றுல அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இது இதுல மட்டும் இல்ல, எல்லா தொழிலும் இந்த கமிஷன் கரப்ஷன் தலைவிரிச்சு ஆடுது. பெயிண்ட் வாங்குறதுலயும் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன். ஒரு மனசாட்சி வேண்டாமா? இதை நான் பெயிண்ட் அடிச்சது தொடர்பாக ஏற்பட்ட அனுபவத்தை தனியா ஒரு காணொலி போடுறேன். மூன்றாவதா காரணம் சிடுமூஞ்சி கோளாறுங்க. மேலே சொன்ன மாதிரி அவங்க சொல்றது தான் சரி, நம்ம எதுவும் புதுசா சொல்லிடக்கூடாது. இல்ல நம்ம வசதிக்கு நம்ம தேவைக்கு எங்கேயாவது பார்த்த, அதாவது சோசியல் மீடியா இல்லைனா ஏற்கனவே இருக்கிற வீடுகளில் செஞ்ச வித்தியாசமான வேலையை சொல்லி இப்படி கொஞ்சம் செய்யுங்கன்னு சொன்னால் உடனே ஏங்க அது அப்படிலாம் செய்ய முடியாது, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியது. இல்லைனா தப்பாக ஒரு வேலையை செய்வாங்க. நமக்கு இருக்கிற அறிவை வச்சு ஏங்க அது அப்படி இல்லைங்க கொஞ்சம் மாற்றி செய்யுங்கன்னு சொன்னால் அதுக்கும் குடைச்சல் வந்துடும். இதுபோல் ஆட்கள் எல்லா தொழிலும் இருக்காங்க. எந்த அளவுக்கு இதுபோல் ஆட்களை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தவிர்க்கிறது நல்லது. அதை தான் நான் செஞ்சேன். சின்ன வீடு தான், அதனால் நானே ஒயரிங் வேலையை செஞ்சுட்டேன். இங்கே மின்சாரத்தில் எந்த ஒயரை தொட்டால் பாதிப்பு, எந்த ஒயரை தொட்டால் பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். பவர்னா என்ன, அதை தொட்டால் என்ன பாதிப்பு, ஏதோ ஷாக் அடிக்கும்னு சொல்கிறாங்களே, கட்டையை கொண்டு அடிக்குமா இல்லை குச்சியை கொண்டு அடிக்குமான்னு இது போல் ஏதாவது டவுட் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வேலையை செய்ய வேண்டாம். தெரிந்த நபர்களை கொண்டே செய்யுங்க. மின்சாரத்தில் எந்த ஒயர் எதுக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு சர்க்கியூட் எப்படி க்ளோஸ் பண்ணால் லைட் எரியும், ஃபேன் இயங்கும், ஃபேஸ்னா என்ன, நியூட்ரல்னா என்ன, எர்த்னா எது, இதெல்லாம் எப்படின்னு அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டா இந்த வேலைகளை நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டு ஒயரிங் 3 கட்டமாக நடக்கும். தளம் போடும்போது தான் முதல் வேலை தொடங்கும். அடுத்தது தளம் பிரித்த பிறகு சோத்தை வெட்டி ஜங்ஷன் பாக்ஸு, சுவிட்ச் பாக்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு வச்சு பழுப்பு போட்டதுக்கு பிறகு சோர் பூச்சி வேலை நடக்கும். அதாவது பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க. பிறகு ஒயரிங், சுவிட்சு, லைட்டு, ஃபேன் இணைப்பு கொடுக்குற வேலைகள், அவ்வளோதான். இந்த ஒயரிங், பைப் சேசிங், பைப் கட்டிங், பைப் லேயிங், கண்டைட் பைப்பு, கண்டைட் பைப் ஃபிட்டிங், பைப்
கன்சீல்டு இப்படி பல ஆங்கில பெயர்களை பயன்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான எலக்ட்ரிக்கல் பாகங்கள்லாம் இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம், என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரூஃபு மற்றும் வாலில் பைப் இன்ஸ்டாலேஷனுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். இங்கே கண்டைட்னா குழாய், அதாவது அந்த பழுப்பு தான் சொல்கிறாங்க குழாயின்னு சொல்லிட்டு. சேசிங், வால் கட்டிங் அப்படின்னா ஆங்கிள் கிரைண்டரை வச்சு வாலை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பழுப்பு வைக்கிறதுக்கு பேர் தான் அந்த சேசிங், வால் கட்டிங்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா அந்த செதுக்கிறது, அந்த குழாய் போகிற அந்த தடத்தை ஏற்படுறதுக்கான வார்த்தைகள். அடுத்த லேயிங், இங்கே நம்ம அந்த பழுப்பை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு பேர் தான் லேயிங், அமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை லேயிங், பைப் லேயிங் சொல்லுவாங்க. அடுத்த கன்சீல்டு, இங்கே வந்துட்டு அந்த ஜங்ஷன் பாக்ஸு, கேல்வனைஸ்ட் அயனால் செய்யப்பட்ட அந்த ஜிஐ பாக்ஸ், அந்த சுவிட்ச் போர்டு மாற்றுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த பாக்ஸுக்கு பேர் தான் கன்சீல்டு பாக்ஸு. எதெல்லாம் மறைவாக இருக்கோ அது மொத்தமே கன்சீல்டு. ஜென்ரலாக சுவிட்ச் பாக்ஸ் வந்து நம்மளோட ஃப்ளோர்லேருந்து 5 ஃபீட் ஹைட்டில் இருக்கும். அடுத்து இந்த சோஃபாவுக்கு பக்கத்தில் வந்து சுவிட்ச் போர்டு வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 3 ஃபீட் ஹைட்டில் வச்சுருப்பாங்க. இந்த டிவி சுவிட்ச் பாக்ஸு 3லேருந்து 4 ஃபீட்டு. லைட்டு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து சீலிங்லேருந்து, அந்த ஷேலோ பாக்ஸ் சீலிங்லேருந்து ஒரு 1.5 ஃபீட்டு கீழே வைப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து ஃப்ளோர்லேருந்து 7 ஃபீட் ஹைட்டு. இந்த வால் கட்டிங்க்கு 4.5 இன்ச் பிளேடை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா 1 இன்ச்சு பைப்பை நம்ம லே பண்ணும்போது, அதாவது அமைக்கும்போது, அந்த கண்டக்ட் பைப்பை அமைக்கும்போது 1 இன்ச்சு உள்ளே போயிடுச்சுன்னா 4 இன்ச்சு மேலே இருக்கும். இது இப்போ பூசு வேலை செய்யும் போது அந்த 4 இன்ச்சு ப்ளஸ் மேலே ஒரு 1 இன்ச்சு ஏறுதுனா கூட 1.25 இன்ச்சு நல்லா மறைவாக இருக்கும். அங்கே ஏர் கிராக் அந்த மாதிரி வராமல் இருக்கிறது தடுக்கலாம். யாராவது ஆணி அடிக்கிறாங்க அப்படின்னாலும் ஒரு 2 இன்ச்சு ஆணி அந்த இடத்துல, அதாவது அந்த பைப் ஒரு இடத்துல தெரியாமல் அடிச்சிட்டாங்க அப்படின்னா 1 இன்ச்சு உள்ளே போயிட்டாலும் 1 இன்ச்சு மேலே இருக்கும் ஆணி. அதனால் பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம அந்த சுவர் மட்டத்துக்கு இருக்குது அப்படின்னா மேலே 1 இன்ச்சு தான் வந்து அந்த பூசு வேலை பண்ணியிருப்பாங்க, பிளாஸ்டரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆணி ஆழமாக அடிச்சிட்டாங்க அப்படின்னா உள்ளே கரண்ட்டு போகிற ஒயரில் பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஷாக் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, ஏன் அந்த 1 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சோடு நிறுத்திக்கணும், ஒரு 2 இன்ச்சுக்கு ஆழமாக சேஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப ஆழமாக போயிட்டாலும் இந்த ஜிஐ பாக்ஸ் வைக்கிறதெல்லாம் வந்து சரி வராது. தேவையில்லாமல் சோத்தோட ஸ்ட்ரென்த்தையும் குறைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ரொம்ப ஆழமாகவும் கட் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு டெப்த் இருக்கணும் அப்படின்னாக்கா அது 1.25 இன்ச் போதும். அதுக்கு நீங்கள் 4.5 இன்ச் பிளேடை யூஸ் பண்ணிங்கன்னா, கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த ஒயர் யூஸ் பண்ணலாம், என்ன ஸ்கொயர் ஒயரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடி லைட்டு அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் போதுமானதாக இருக்கும். கலர் வந்து ரெட் இல்லைனா எல்லோ ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேனுக்கு வந்து 1.5 ஸ்கொயர் ப்ளூ. சிங்கிள் பேஸ் இவி கனெக்ஷன், ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினுக்கு 4 ஸ்கொயர் நான் பயன்படுத்தியது. 2.5 ஸ்கொயர் கூட பயன்படுத்துங்க. ஆனால் இபிலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு வர லைனை வந்து கட்டாயமாக 4 ஸ்கொயர் ஒயர் வாங்கி போகிறது நல்லது. எத்தனை வாட்ஸ் அப்ளைன்ஸ்க்கு என்ன ஸ்கொயர் பயன்படுத்தலாம்னு கால்குலேஷன் ஆன்லைனில் இருக்குது. ஹவு டு செக்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெட்டு வந்து பொதுவாக ஃபேஸ்க்கு பயன்படுத்துவாங்க, பிளாக் வந்து நியூட்ரலுக்கு, க்ரீன் வந்து எர்த்துக்கு. லிண்டல் போடும்போது சிலர் ஸ்லாப்பு, லோ ரூஃபு, ஜன்னல் பகுதிகளுக்கு லைட் வசதி ஏற்படுத்த, இன்னும் ஒரு சில தேவைகளுக்கு ஜங்ஷன் பாக்ஸ், டீப் ஜங்ஷன் பாக்ஸ் வைப்பாங்க. சிலர் வைக்கிறதில்ல, நாங்களும் வைக்கல. நேரடியாக ரூஃப் தான். சன்சிங் வேலை முடிஞ்சு ஆர்சிசிக்கு கம்பியெல்லாம் கட்டின பிறகு பைப் கனெக்ஷன் போடுற வேலையை தொடங்கலாம். எந்த ரூம் எங்கே வரும்னு நமக்கு முன்னாடி தெரியும். அதை கவனத்தில் கொண்டு வேலையை செய்யலாம். எங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வைக்கலாம், மீட்டர் எங்கே வைக்க வேண்டியிருக்கோம், அங்கேருந்து மெயின் லைன் எப்படி கொண்டு வர போகிறோம், ஹால், கிச்சன், பெட்ரூமில் எங்கே ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவி எல்லாம் வைப்போம், அதற்கு ஏற்றாறு போல் சுவிட்ச் பாக்ஸ் எங்கே வைப்போங்கிறத முன்னாடியே முடிவு செஞ்சுக்கணும். இந்த வீட்டோட அளவு வந்து 22க்கு 20, அதாவது நீளம் வந்து 22 அடியும் அகலம் வந்து 20 அடியும் இருக்குது. இந்த பக்கம் வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு
இந்த சைடு வந்து தெற்கு, பின்னாடி மேற்கு, கிழக்கு. இங்கே வந்து மெயின் வாசப்படி, இங்கே கிச்சன் வாசப்படி, இங்கே வந்துட்டு பெட்ரூமோட வாசப்படி. இது ஹாலு, கிச்சன், பெட்ரூம். இங்கே வந்து முன்னாடி சன்ஷேடு இருக்குது, ஒரு 2 அடி சன்ஷேடு. இது சன்ஷேடு. இந்த கிச்சன்லேருந்து இந்த பெட்ரூமில் ஒரு 2 அடி ஃபுல்லாக சேர்த்து லோ லெவல் வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஏதாவது பழைய பொருள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி லோ லெவல் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக லோ லெவல். இது ஸ்லாப்பு. இது இந்த ஸ்லாப்பு இந்த லோ லெவலும் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. இவ்வளோ தான் இந்த வீட்டோட ஸ்ட்ரக்சர். அடுத்ததாக மேலே ரூஃபில் வந்துட்டு சென்ட்ரிங் கட்டினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பைப் லைன் போடலாம். ஃபஸ்ட்டு ஃபேன் பாக்ஸ்லாம் எங்கெங்கே வரும்னு சொல்லிவிட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸு, இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸு, இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ். இங்கே பெட்ரூமில் வந்துட்டு இங்கே ஸ்லாப் இருக்கிறதால இந்த 2 அடி ஸ்லாப்பை வந்துட்டு நீங்கள் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற ஏரியாவில் வந்து சென்டர் பார்த்து நீங்கள் ஃபேன் பாக்ஸை வச்சுக்கோங்க. இந்த 3ம் ஃபேன் பாக்ஸ் இதை வச்சாச்சு. அடுத்து வந்து டீப் ஜங்ஷன் பாக்ஸ். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த ஏரியாவில் ஒன்று. டீப் ஜங்ஷன் பாக்ஸ் இதை வந்து நைட்டில் ஸ்பாட் லைட் போடுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ், இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சாச்சு. அதாவது 2 ஃபேன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வீடு கட்டும் போது இருக்கிற செலவு மிகப்பெரிய செலவாக இருக்குது. ஒரு ஃபேனுக்கே வழி இல்லை அப்படிங்கிற நிலமை தான். இதை நான் சென்டர் பாயிண்ட்டில் வந்துட்டு ஒன்று மெஷர் பண்ணி வச்சுருக்கணும். இந்த இடத்துலையும் ஊஞ்சலுக்காக ஊக்கு வச்சுருக்கோம். அப்புறம் இந்த இடத்துலையும் ஊக்கு வச்சுருக்கேன். இது பக்கத்தில் ஒரு ஊக்கு வச்சுருந்தா நான் ஃபேன் இங்கே போட்டிருக்கலாம், ஆனால் வைக்காம விட்டேன். அதை ரெடிமேடாக வந்துட்டு போல்ட்டு ஃபேன் ஆங்கர் போல்ட்டு வாங்கி தான் இங்கே மாட்டுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. இப்போ ஃபேன் இங்கே போட்டிருக்கோம், காற்று வந்து இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகலை. இது ஒரு சின்ன எரர். அதே மாதிரி இந்த ஃபேனுக்கு இது ஓகே, இது சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ பைப் லைன் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்க வேண்டியதுதான். எல்லாத்துலேயும் அப்படியே கனெக்ட் பண்ணி விட வேண்டியது. அதில் இருக்கிற ஹோல்ஸில் அப்படியே கனெக்ட் பண்ணி விட வேண்டியது தான். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பைப் லைன் போட்டுற வேண்டியது தான். அடுத்தா நம்ம டிவி பாக்ஸ் வைக்க போகிற இடத்த வந்துட்டு முன்னாடியே பண்ணியிருப்போம். இந்த இடம் தான் டிபி பாக்ஸ். 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு லைன் வந்துட்டு இபி, செகண்ட் லைன் வந்து கிச்சன், தேர்ட் லைன் வந்துட்டு ஹாலுக்கு. இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். இங்கே ஒரு பெண்டு ஒன்று போட்டு அங்கே போயிட்டு இதில் இறக்கி விட்டுருக்கேன். அடுத்ததாக தேர்ட் லைன் வந்துட்டு ஏசி, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிட்டு இந்த இடத்துல ஏசிக்கு தனி லைனு. அடுத்ததாக வந்து பெட்ரூம்க்கு ஒரு லைன், இந்த லைன். அடுத்து இங்கேருந்து இன்னொரு லைன் எடுத்து இந்த லைனை ஒரு லைன் எடுத்து அதுதான் இங்கே வந்து கனெக்ட் ஆகும். மேலே மொத்தம் 3 லைன் வரும். ஒரு லைன் வந்து இங்கே 1 2 3 4 5 6 ஸ்பாட் லைட்டுக்கு ஒரு லைனை எடுத்து இந்த ஸ்பாட் லைட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற ஓஸில் இந்த சன்ஷேடில் இங்கே இருக்கிற ஓஸில் கொடுத்துருக்கேன். மொத்தம் 3 லைனு. ஒன்று வந்துட்டு உள்ள ஹாலுக்கு தேவையான கனெக்ஷன் போகிறதுக்கு, ஒன்று வந்து இங்கேருந்து டிபி பாக்ஸ்லேருந்து ஒரு லைன் வந்துட்டு கீழே இறங்கும் சுவிட்ச் பாக்ஸுக்கு. அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு மெயின் லைன் இறங்கினோடனே அதிலேருந்து மேலே ஒரு லைன் எடுத்து இங்கே உள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் லைன் கொடுக்கறதுக்காக. இன்னொன்று இங்கே இருக்கிற அந்த ஸ்பாட் லைட் கனெக்ஷனுக்கு. அதே மாதிரி தான் இங்கே கிச்சனில் ஒன்று இங்கே டிபி பாக்ஸ்லேருந்து ஒரு லைனு, இன்னொரு லைன் எடுத்து மேலே இதில் கொடுத்து அந்த லைன் இங்கே வந்துட்டு இது வழியாக இங்கே கீழே எக்ஸாஸ்ட் ஃபேனு லைட்டு எல்லாத்துக்கும் இங்கே கொடுத்தாச்சு. அடுத்து ஏசிக்கு டைரெக்டாக ஒரு லைனு இங்கே போய்டும். அடுத்தது பெட்ரூம்க்கு ஒரு லைன்,
டிபி பாக்ஸில் இருந்து அங்கே போயிட்டு ஒரு லைன், அதுலேருந்து இன்னொரு லைன் எடுத்து இங்கே உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்துக்க வேண்டியது தான். இவ்வளோ தான் மொத்த பிளானு. இது நம்ம ரேண்டமாக ஒரு பிளான் போட்டு வச்சாச்சு. இதுதான் ப்ரீ பிளான். இது சும்மா தெரியாதவங்க மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்குலாம் அது பயன்படாது. ஒரு 2 வீடு 3 வீடு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது பயன்படாது. நீங்கள் போயிட்டு பார்த்த உடனே ரூஃப் மேலே நின்ன உடனே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், எதை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது ஐடியா கிடச்சிரும். ஒரு வீடு செஞ்சிங்கனாலே போதும், அதுக்கப்புறம் இந்த பிளான் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த ஏரியாவில் சுவிட்ச் பாக்ஸு, அதே மாதிரி இந்த இடத்துல டிவி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸு, இந்த இடத்துலையும் டிவி போடுறதுக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸு, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் பாக்ஸு, அடுத்து கிச்சனில் இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸு, இந்த இடத்துல வந்து இங்கேருந்து லைன் போயிட்டு இந்த இடத்துல ஒரு லைட் எரியும், அது சுவிட்ச் கண்ட்ரோல் இங்கே. அடுத்தது இங்கே அவுட்டரில் வந்துட்டு இந்த இடத்துலையே ஒரு லூப் வச்சு வெளியே செவத்துக்கு வெளியில் லைன் எடுத்து இங்கே இந்த இடத்துல வந்து அந்த என்ட்ரன்ஸில் வைக்கிற லைட்டு, அப்புறம் இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ், அதுக்கெல்லாம் இங்கேயே லைன் கொடுத்தாச்சு. இந்த சின்ன வீட்டுக்கு இவ்வளோ தாங்க பிளான். அடுத்ததாக சென்ட்ரிங் கட்டி முடித்த உடனே நம்ம ரூஃபில் நம்மளோட ஒயரிங் வேலையை, எலக்ட்ரிக் பைப்லைன் போடுற வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஒரு உள்ளியும் சுற்றியும் பயன்படும். அதாவது எதுக்குன்னா, அந்த பைப் பெண்டு போட்டு உள்ளே சோத்து பக்கமாக திருப்பி விட்டுறதுக்காக, அது சோறில் உள்ளேயே கன்சீல்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உடச்சிட்டு அது பக்கமாக வந்துட்டு நம்ம பெண்டை திருப்பி விடலாம். இந்த இடத்துல தான் வந்து எல்லா லைனும் வந்து ஒன்றாகும் டிபி பாக்ஸில். அதை கொஞ்சம் லென்த்தாக உடச்சி எடுத்துக்கிறேன். பெண்டோட லென்த்தே போதும் அப்படின்னாலும் விட்டுடலாம். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சோத்து கீழே வந்து நம்ம நீளமாக பழுப்பை இறக்கி விடணும் அப்படின்னா ஒரு சின்ன பழுப்பை கட் பண்ணி பெண்டில் ஜாயின் பண்ணி ஒரு கப்ளிங் போட்டு கூட நம்ம கொஞ்சம் நீளமாக இறக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக பைப்பை வந்து சென்ட்ரிங் கம்பியோடு சேர்த்து கட்டுறது நல்லது. ஏன் அப்படின்னா ரூஃப் கட்டும் போது அந்த வண்டி மேலே தள்ளிட்டு வருவாங்க. அப்போ ஏதாவது பைப் உடையிறதுக்கு இல்லை விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக எல்லா ஜாயிண்ட்லேயும் எல்லா இடத்துலையும் இது மாதிரி கட்டுக்கம்பியை வச்சு கட்டி விட்டோம்னா ஸ்ட்ராங்காக அந்த பைப் விலகாமல் இருக்கும். அதுக்காக தான் கட்டுக்கம்பி போட்டு கட்டுறது. இல்லை அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் டேக் கூட வாங்கி போட்டு விடலாம். அவ்வளோதான், மொத்தமாக பைப் லைன் போட்டு முடிச்சாச்சு. இது இபி லைன். அடுத்ததாக வர்றது வந்து கிச்சனுக்கு பக்கத்துலேயே இருக்குது கிச்சன் லைன். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வந்து ஏசி. அது பெட்ரூமோட லாஸ்ட் வரைக்கும் போது பாருங்கள். அடுத்த லைன் வந்து பெட்ரூமுக்கு. அடுத்ததாக போட்டிருக்கிற லைன் வந்து ஹாலுக்கு. இதை வந்து நான் லூப் பண்ணியிருக்கேன் டி பாக்ஸோட. நல்லா தான் ஒட்டு மொத்தமாக பிளான் முடிச்சாச்சு. இப்போ அந்த ஃபேன் பாக்ஸு டீப் பாக்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம ஏதாவது பேப்பர் மடித்து வச்சுப்போம். இல்லை அப்படின்னா இப்போலாம் வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுறாங்க. அடுத்து ரூஃப் கொட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த கேப்லலாம் வந்து வாழை மட்டை அப்படி இல்லைன்னா ஏதாவது பேப்பரை மடித்து வைக்க வேண்டியதான். அந்த நம்ம உடச்சி அந்த பழுப்பு சோத்து ஓரமாக இறக்கி விட்ட இடத்துலாம் சின்ன சின்ன கேப் இருக்கும். அதே மாதிரி அது நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, ஏதாவது கலவை போயிட்டு மறைஞ்சிரும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்காக அங்கெல்லாம் வந்து களிமண்ணை நல்லா குழச்சி அடைச்சி வைப்பாங்க. இல்லை செம்மண் அந்த மாதிரி கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக செம்மண் அந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. இங்கே பாருங்கள், கலவையை கொண்டு வந்து கொட்டும்போது அந்த கீழே அந்த தகடை போட்டு அந்த எவ்வளோ கிட்டத்தட்ட 80-90 கிலோ கிட்ட கூட இருக்கும் அதனோட வெயிட்டு. அதை தள்ளக்குள்ளே அந்த பழுப்புலாம் உடையாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கான பழுப்பாக போடுங்க. நல்ல குவாலிட்டியான பழுப்பை போடுறது நல்லது. அதே மாதிரி நம்ம மேலே ஜல்லி கொட்டும் போது அங்கே ஒரு ஆள் நின்று பார்க்குறது நல்லது. பழுப்பு ஏதாவது உடையுதா, ஏதாவது விலகுதா, அது மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதனால் அது எல்லாத்தையும் சொல்யூஷன் போட்டு ஓட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து நான் பேப்பரில் ரஃப்பாக வரைஞ்சிக்கிட்ட ட்ராயிங். லாஸ்ட் டைம் போர்டில் ஒரு ரஃப்பாக ஒரு ட்ராயிங் போட்டு காட்டினல அதே மாதிரி தான். இதில் வந்து நான் எழுதியிருக்கேன் எங்கே ஷாலோ பாக்ஸ் வரும், எங்கே டீப் பாக்ஸ் வரும், எங்கே ஃபேன் பாக்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். இது என்னங்கிறத எங்கே வந்துட்டு ஜிஐ பாக்ஸ் வந்து எந்த மாடல் வைப்போம், 8 மாடலாக 12 மாடலாக 4 மாடலாக அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமுங்கிறதால எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக ரூஃப் எல்லாம் கொட்டி சென்ட்ரிங்கெல்லாம் பிரித்ததுக்கப்புறமா நம்ம கன்சீல்டுக்கு வந்துட்டு பைப் போடுறதுக்காக வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு ரஃப்பாக ஒரு ட்ராயிங் போட்டு அடுத்ததாக கட்டிங் மிஷினை வச்சு கட் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு.
ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கட்டிங் மிஷினில் வந்துட்டு அந்த சேஃப்டி மெட்டல் ஒன்று இருக்கும், அதெல்லாம் கழட்டக்கூடாது. பிளேடு வந்து 4.5 இன்ச் பிளேடை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த அக்சசரிஸ் தான். ஜிஐ பாக்ஸு, பெண்டு, அப்புறம் ஷாலோ பாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து அந்த பைப்பெல்லாம் வந்து ஒரு சில இடத்துங்கள்லாம் கொஞ்சம் பெண்டாக இருக்கும் மேலேருந்து வர்றது. அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ளூட்டன் கேஸ் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நேராக வந்துடும். அதுக்காக தான். அது பயன்படாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேணுன்னா கூட ஹீட் கன் கூட வாங்கிக்கலாம். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்தலாம். அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ப்ளூட்டன் கேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமானாலுமே பழுப்பு வந்துட்டு கருகி போயிடுது. இந்த பைப் லைனும் போட்டாச்சு. எல்லாமே அப்படியே கனெக்ட் பண்ணுறது தான். நான் மேலே ரூஃப் வாங்கிட்டு வந்த பழுப்பே எக்ஸஸாக கொஞ்சம் இருந்தது, அளவு தெரியாமல் வாங்கிட்டு வந்ததால் அதையே பயன்படுத்திட்டேன். அடுத்ததாக வந்து கன்சீல்டு ஒர்க்கில் எங்கேயுமே எல்போவை மட்டும் பயன்படுத்தாதீங்க. நான் அந்த டிவி பாக்ஸில் பயன்படுத்தியிருக்க எல்போவை நான் எடுத்துட்டேன். அதை நான் யூஸ் பண்ணலை. ஒரு வேளை நான் அப்படியே போட்டு அதை பூசையில் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஸ்ப்ரிங்கு திரும்பி இருக்காது. அது பெரிய சிக்கலாக போயிருக்கும். அது எனக்கு தெரியாமல் போட்டுட்டேன். அப்புறமா மாமா வந்து இதை கண்டிப்பாக மாற்று, கன்சீல்டு ஒர்க்கில் வந்துட்டு நீ எல்போவை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொன்னதால் நான் அதை கழட்டி போட்டு லைன் வேறு மாற்றி கொடுத்துட்டேன் நான். அடுத்ததாக பைப் லைன் போட்டு முடித்தாச்சு. இந்த வந்து ஹாலில் 3 லைன் ஏன் கொடுத்துருக்குன்னா, ஒன்று டிவி பாக்ஸ்லேருந்து வரும், ஒரு லைன் உள்ள ஹவுஸ் ஃபுல்லாக உள்ள ஹாலில் ஒயரிங் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று வந்துட்டு அந்த ஸ்பாட் லைட் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு போகிற அவுட்புட் லைன். இந்த ஹாலில் இருக்கிற 12 மாடல் ஜிஐ பாக்ஸ். இந்த இடத்துலேருந்து தான் நான் வந்துட்டு டாய்லெட்டுக்கு வந்து லைன் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஷெலோ பாக்ஸ் வச்சு அங்கேருந்து அவுட்புட் எடுத்து டாய்லெட்டுக்கு வெளியே கொடுத்துருக்கேன். இங்கே நான் அந்த மேப்பில் சொல்லாதது வந்துட்டு ஸ்பீக்கர் லைன் பற்றி சொல்லலை, அது இங்கே அதை லூப் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் லைன் பொதுவாக எலக்ட்ரிக் லைனோட லூப் பண்ண மாட்டாங்க, சில மேக்னெட்டிக் இஷ்யூ வரும் அப்படின்றதுக்காக. அதனால் அதை இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு லைன் மட்டும் கிராஸ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி ஸ்பீக்கர் லைன் தனி தான் இருக்குது. இங்கே ஒரு ஷெலோ பாக்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஹாலில். இங்கே இருக்கிற ஒரு ஷெலோ பாக்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணல, ஆனால் இதுவும் கனெக்ட் ஆகிருக்கு ஃபேன் பாக்ஸோட. இது வந்து பெட்ரூமில் வந்து ஏசி லைனை வந்து லூப் பண்ணல, அதை நான் அப்புறமா கட் பண்ணி லூப் பண்ணிட்டேன். இது அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இது டிபி பாக்ஸ்லேருந்து வர ஒரு லைனு, அதிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு லைனை உள்ள பெட்ரூமில் ஒயரிங் கொடுக்கறதுக்காக. கிச்சனில் வந்து எல்போ போட்டு திருப்பியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து வாசப்படி வருது, அதனால் அங்கே எல்போ போட்டு உள்பக்கமாக திருப்பி விட்டுருக்கேன். எர்த்து, ஃபேஸு, நியூட்ரல் எல்லா ரூமுக்கும் தனித்தனியாக ஒயர் இழுக்கிற வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹெல்ப்பர் வந்து என்னோடய பாட்டி தான், அவங்கள வச்சு இந்த வேலையை முடிச்சிட்டேன். எங்கேருந்து எங்கே ஒயர் போகணுங்கிற இடத்துக்கு வந்து ஸ்ப்ரிங்கை தள்ளிக்கிட்டு அந்த முனையில் வந்து 3 ஒயரோட அந்த ஸ்டாண்ட்ஸையும் நல்லா முறுக்கி அதை டேப் அடிச்சுக்கிட்டு ஆப்போசிட்லேருந்து ஒருத்தர் இழுத்தாங்கன்னா இங்கேருந்து ஒயர் போகும், அவ்வளோதான். அந்த ஒயர் வந்துட்டு அங்கே ஒருத்தர் இழுக்கக்குள்ள இங்கேருந்து நம்ம கொஞ்சம் ஒயரை வந்து அந்த பைப்பில் தள்ளி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக போயிடும். அதை நான் எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபேன் பாக்ஸோட ஊக்குக்கு உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும் ஒயர். அது கீழே வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கை தள்ளிட போகிறீங்க. அந்த ஃபேன் பாக்ஸுக்கு மேலே சில இடங்கள்லாம் ஏதாவது பெண்டு இருக்குது, அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரிங் போகலை அப்படின்னா அந்த ஹோலோட கிட்டத்தில் வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரிங்கை தள்ளினீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு அந்த பெண்டில் வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங்கு திரும்பிடும். சில டைம் அந்த மாதிரி பிரச்சனையும் வரும். அதனால் அந்த இடத்துல கிட்ட நெருக்கமாக வச்சு கொஞ்சம் ஃபோர்ஸாக ஸ்ப்ரிங்கை தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டு இருக்கிற இடத்துலலாம் திரும்பிடும். பெட்ரூமில் இருக்கிற லைன் இது. அதுக்கு நான் இங்கேருந்து ஏசிக்கு மெயின் லைன் தள்ளுறது அந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கேருந்து அங்கே ஸ்ப்ரிங்கை போட்டு அங்கே ஸ்ப்ரிங்கை வர வச்சாச்சு. இங்கேருந்து ஒயர் மட்டும் இப்போ எப்படி போகுதுன்னு பாருங்கள். அங்கே பாட்டிக்கிட்ட வந்து ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்க சொல்லிட்டேன். பொறுமையாக தண்ணி சேர்ந்துற மாதிரி இழுமா, நான் சொல்லும் போது. நான் சொல்கிறேன் போய், நான் சொல்லும் போது இழு. இப்போ இல்லை, நான் இங்கேருந்து ஒயரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிகிட்டே இருந்தேன். அவங்களும் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்துடுச்சு பாருங்கள். இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு ஒயர் எங்கேருந்து வரணுமோ அங்கே ஸ்ப்ரிங்கை தள்ளுறோம்.
அந்த ஸ்ப்ரிங்கோட முனையில் ஒயரிங்கை நம்ம முறிக்க வேண்டியது தான். அடுத்து ஸ்ப்ரிங்கோட இன்னொரு முனையில் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த ஒயரை இழுத்துட்டு வந்துடும். இவ்வளோ தான் லாஜிக்கு. இதுதான் நம்ம ஒயர் இழுக்கிற வேலை. அடுத்ததாக வந்து உள்ள ஒயரிங்க்கு வந்துட்டு லைட்டு, ஃபேனுக்கு இதுக்கெலாம் ஒயர் இழுக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. யாரும் இல்லாததால் நானே எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் இப்போது மெயின் லைன் வந்துட்டு டிபி பாக்ஸ்லேருந்து ஜிஐ பாக்ஸ் 8 மாடல் 12 மாடல் அப்படிங்கிற ஜிஐ பாக்ஸுக்கு லைன் வந்துருச்சு. அங்கேருந்து உள்ளே வந்து லைன் தள்ளிக்க வேண்டியது தான் அப்படியே. இங்கே பாருங்கள், இது மேஸ்திரியோட சாதனை. இது உள்ளே எதையுமே ஃபில் பண்ணல, கலவை ஃபுல்லாகவே எம்டியாக விட்டுருக்காங்க பாருங்கள். இவங்களை நம்ம என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. எல்லா ஜிஐ பாக்ஸ்லேயும் இந்த பிரச்சனை தான். அப்படியே சைடில் மட்டும் கலவையை வச்சு ஃபில் பண்ணி விட்டு போயிடுறாங்க. இது பெட்ரூமில் இருக்கிற சுவிட்ச் போர்டோட ஒயரிங். இது வந்து அந்த ஏசியோட லைன். இது அந்த சுவிட்ச்லேயே ஒரு லைட் வர்றதுக்கான அந்த கனெக்ஷன். அது அடுத்தது அங்கே மேலே இருந்து மெயின் லைன் வந்துட்டு இந்த சுவிட்சிலேருந்து இன்புட்டாக வந்து இங்கேருந்து அவுட்புட்டாக சுவிட்சை போட்ட உடனே மறுபடியும் ஏசி ஆன் ஆகும், போயிட்டாங்க லைன். அதுதான் அது. அடுத்தது அந்த மெயின் லைன் வந்து இண்டிகேட்டரில் கொடுத்துட்டு அந்த எல்லோ கலர் ஒயரு. அடுத்தது அந்த சுவிட்சு, இந்த சுவிட்சில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஒயர் வந்துட்டு அந்த லைட் ஏரியா வைக்கிறதுக்காக, அந்த ஷெலோ பாக்ஸில் இருக்கிற லைட் ஏரியா வைக்கிறதுக்காக அங்கே ஒயர் வருது பாருங்கள். அடுத்து அந்த 2 பின் சாக்கெட்டுக்கும் 5 பின் சாக்கெட்டுக்கும் லைன். அங்கே போகுது. அது வந்து 5 பின் சாக்கெட்டோட சுவிட்ச். அடுத்தது டிவி பாக்ஸில் இருக்கிற ஒயரிங். இது வந்து B16, B10 கிச்சனுக்கு, பெட்ரூமு, ஏசி, ஹால், அவுட்டோர். இது 40 ஆம்ஸ் RCCB. இது டெஸ்ட் பட்டனை நம்ம வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து 40 ஆம்ஸ் MCB. இது C டைப் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து B டைப் தான் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஒட்டுமொத்த ஒயரிங் முடிஞ்ச உடனே நான் வீணாக்கின ஒயர் இவ்வளோ தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கரெக்டான மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம தேவையில்லாமல் கட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலிங் பெல் சுவிட்சு. அடுத்ததாக இருக்கிற வந்து 2 வே சுவிட்ச். இது எதுக்குன்னா உள்ளே இருக்கிற லைட்டு வெளியே இருந்தும் போடலாம். அதுக்காக தான் இந்த 2 வே சுவிட்ச். எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா யாரா லைட் போட சொல்லலாம். அதுக்காக தான் இந்த பிளான். இது வந்து இந்த அருட்பெருஞ்சோதி அங்கே உள்ள லைட் எரியறதுக்காக ஒரு சுவிட்சும். அடுத்ததாக ஒரு சுவிட்ச் வந்து பாத்ரூம் போகிற வழியில் அங்கே எரியறதுக்காக. அடுத்து இந்த சுவிட்ச் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸில் எரியிற லைட்டு, இந்த ஷோ லைட் மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்து ஒரு சுவிட்ச், இது சுவிட்ச் கண்ட்ரோல். இந்த சுவிட்ச் வந்து இந்த பாத்ரூம் போகிற வழியில் இருக்கிற அந்த லைட், அங்கே மேலே அந்த ஸ்பாட்டில் ஒரு லைட் போட்டிருக்கேன் பாருங்கள், அதுக்காக. எங்களோட பாட்டியோட வீடு 30ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 அன்றைக்கி வீடு குடும்பம் போயாச்சு. அடுத்து ஹாலில் ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து ஃபேன் சுவிட்சு. ஃபேன் வந்து ஆட்டம்பர்க் ஸ்மார்ட் ப்ளஸ் அந்த ஃபேன் தான் வாங்கியிருக்கேன். ஒரு 5000 கிட்ட வந்தது ரேட்டு. என்னென்னா இதை நம்ம வைஃபையில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் கனெக்ட் பண்ணி மொபைல் ஆப் மூலியமாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ரிமோட் இருக்குது, இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் மூலியமும் பயன்படுத்தலாம். இந்த 2 வே சுவிட்ச், இந்த லைட்டை நான் உள்ளே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா முன்னாடியே, இந்த லைட்டை வந்து உள்ளே இருந்தும் நம்ம ஆஃப் பண்ணலாம், உள்ளே இருந்தும் போடலாம். வெளியே இருந்தும் ஆஃப் பண்ணிக்கலாம், வெளியே இருந்தும் போடலாம். அதுக்காக தான் இந்த 2 வே சுவிட்ச். இந்த ஒரு லைட் மட்டும் 2 வே சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து ஒரு ஸ்பாட் லைட்டு, வார்ம் ஒயிட்டு ஸ்பாட் லைட் ஒன்று. அடுத்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி லைட் போட்டிருக்கு. அடுத்த கீழே சார்ஜ் போடுறதுக்கு அந்த மாதிரி கீழே ஒரு சின்ன 4 மாடல் சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து கிச்சனில் ஒரு லைட்டு வந்து லைட் சுவிட்சு, இன்னொரு சுவிட்ச் வந்துட்டு அங்கே இருக்கிற எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு லைன் போகிற மாதிரி. ஒரு சுவிட்ச் வந்து 5 பின். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட்டு, இங்கே ஒரு லைட்டு,
அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து பெட்ரூமில் இருக்கிற ஒயரிங். ஒன்று ஃபேன் சுவிட்சு, ஒன்று லோ லெவல் லைட் சுவிட்சு, அடுத்தது பெட்ரூமில் ஒரு லைட்டு, ஒரு ஸ்பாட் லைட்டு பெட்ரூமில், அடுத்து ஃபேன் சுவிட்ச் ஒன்று. அவ்வளோதான் பெட்ரூமில் இருக்கிற ஒயரிங். ஒரு 2 பின் சாக்கெட்டு, ஒரு 5 பின் சாக்கெட்டு முடிஞ்சது. அடுத்ததாக யூபிஎஸ் பேட்ரி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒயரிங் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அவ்வளோதாங்க, ஹவுஸ் ஒயரிங் ஒர்க் முடிஞ்சது. நன்றி.